நிறைய கணவன் மனைவிக்கிடையே நடக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தர் பேசுறத இன்னொருவர் காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஸ்பௌஸ் இது ஏன் இங்க இருக்கு, பாத்ரூம் லைட்டை ஏன் ஆஃப் பண்ணல, தண்ணி டேப்பை ஏன் சரியா க்ளோஸ் பண்ணலன்னு கேட்டா, ஆமா நேத்திக்கு நீ கூட தான் கார் சாவியை தொலைச்சிட்ட, வீட்டை சரியா பூட்டல, அதை பண்ணல இதை பண்ணல, நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டேனா என்று பதிலுக்கு கேள்வி கேட்பது இட் இஸ் பியோர்லி டிஸ்ரெஸ்பெக்ட். இதுதான் வாக்குவாதம் சண்டையாக மாறுவதற்கான ஆரம்பமே. ஏன் இந்த விஷயம் பண்ணலன்னு கேட்டா, ஒண்ணு அதுக்கான வேலிட் ரீசனை சொல்லணும், ஆர் சாரி மறந்துட்டேன், கவனிக்கல, நெக்ஸ்ட் டைம் பண்ணிடுறேன் என்பதுதான் சரியான முறையான பதில் இல்லையா? இல்ல எதுவுமே சொல்லாம சைலண்டா கூட இருந்துடலாம், தப்பு இல்ல. பட் அதுக்கு பதிலா நீ ஏன் என்ன குவெஸ்டின் பண்ற, என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் முதல்ல நீ தகுதியான ஆளா என்பது போன்ற பேச்சு இன்னொருவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரியான ஒரு செயல். சோ உங்க பார்ட்னர் நீங்க எது சொன்னாலும் அதுக்கு பதில் கேள்வி கேட்கிறாங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்ரெஸ்பெக்ட், பட் அவங்களுக்கு அது டிஃபென்ஸ். எப்போதும் உங்க ஸ்பௌஸ் உங்களுக்கு எதிராக டிஃபென்சிவ் மெக்கானிசம் யூஸ் பண்றாங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள்ல அவங்கள குறை கண்டுபிடிச்சதோட விளைவுதான் அது என்பதை முதலில் புரிஞ்சுக்கணும்.